அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாஸ்து நாளாக இருக்கிறது. இந்த வாஸ்து நாளில் நீங்கள் மனை முகூர்த்தம் செய்து கொள்ளலாம். சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் 2:31 முதல் 4:01 வரை உள்ளது. மதிய நேரத்தில் மனை முகூர்த்தம் செய்ய மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை 6:35 முதல் 7:35க்குள் சுக்கிரன் ஓரையில் மனை முகூர்த்தம் செய்து கொள்ள சுபம். இந்த மாதத்தில் தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, வளர்பிறை முகூர்த்தங்கள் 4 என 8 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. வளர்பிறை முகூர்த்தங்கள் ஆவணி 11, 12, 13, 19 என்று 4 நாட்களும், தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, 5, 26, 29 என்று 4 முகூர்த்தங்களும் உள்ளன. இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், மிதுன ராசியிலே சுக்கிரனும் குரு பகவானும், கடக ராசியிலே புதனும், சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும், கன்னி ராசியிலே செவ்வாயும், வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி நேயர்களே வணக்கம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? முதல்ல கடகம் அப்படின்னாலே தாய் அன்பு, தாய் உள்ளம், கொஞ்சம் சுயநலம், இது எல்லாமே கலந்ததுதான் கடகம். கடகம் பெரும்பாலும் குளுமையான இடங்களில் வாழணும், ஆற்றுப்பகுதியோடு வாழணும், கடற்கரை ஓரம் வாழணும், குளத்துக்கு அருகில் வாழணும், வயலில் வீடு கட்டி சந்தோஷமாக வாழணும், தனிமையில் நிம்மதியாக வாழணும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது கடக ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறார். அவர் 9ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு பெயர்ந்து விடுகிறார். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் வந்து அடிக்கடி 2.5 நாட்களுக்கு ஒரு தடவை எங்களுடைய ராசி மாறி அப்போது உங்கள் மனமும் அதே மாதிரிதான் அடிக்கடி மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும். ஒரு விஷயம் வேண்டவே வேண்டாம் ஒதுக்கின விஷயத்தை திரும்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான நிலைமைகள் இருந்தால் ரைட் ஓகே ஏற்றுக்கொள்ள முடியும், மனநிலைக்கு மாறிடுவீங்க. வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கும். வேண்டி விரும்பி வைத்திருந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டிய வாய்ப்பும் ஏற்படும். இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமநிலைக்கு உங்களுடைய மனதை அடிக்கடி நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். அதுவும் கடந்த 5 ஆண்டுகளாக உங்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாகவும் அட்டம சனியாகவும் பயணம் செய்து ஏகப்பட்ட படைப்பினைகளும் இந்த உறவுகள் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் என்பதையும் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்குது. இந்த அனுபவத்தில் பெற்ற பாடங்களே உங்கள் வாழ்க்கையின் வெகு காலத்திற்கு உதவும். அதனால அந்த கடகராசிக்காரர்களுக்கு புதுசா வேற எந்த ஒரு பல விஷயங்களும் பெருசா மாறிட போறது இல்லை. அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவுமே இருக்கிறாங்க. இந்த சூரியன் 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெறுவது நல்லது. சொன்ன வார்த்தையை கட்டாயம் காப்பாற்றுவீர்கள். எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடந்த மாதங்கள் ஆடி மாதம் முழுவதுமே உங்கள் வாக்கை உங்களால் காப்பாற்றிருக்கவே முடியாது. 2ல் கேது மட்டும் தனித்திருந்தார். கேது இருந்தால் வார்த்தையை தட்டிவிட்டு கொண்டே தான் இருப்பார். இப்ப சூரியன் வாக்காதிபதியை வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் சொன்ன சொல்லை, உங்களுடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாக காப்பாற்றுவீர்கள். அதற்காக என்ன பகிரத முயற்சி வேண்டுமானாலும் எடுப்பதற்கு நீங்க கட்டாயம் தயாரா இருப்பீங்க அப்படிதான். அடுத்து 3ல் செவ்வாய் வந்திருக்காரு. 3ல் செவ்வாய் இருந்தால் இளைய சகோதரர்களும் கொஞ்சம் தொல்லை ஏற்படும். சிறு தூர பயணங்களால் லாப நன்மைகள் வந்து அடைவீர்கள். பக்கத்துல இருக்கிற ஊர்ல போனாங்க, ஒரு நல்ல பிசினஸ் நடந்துச்சு, நல்ல லாபம் கிடைச்சது. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாருங்க, அவர் மூலமா நான் அந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுங்க, நல்ல லாபம் ஏற்பட்டுச்சுங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதம் 29ஆம் தேதிக்குள் கட்டாயம் உங்களுக்கு செய்துவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு. அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரப்போகிறார். அப்ப அந்த சுக்கிரன் வந்து ஆடம்பரமான செலவுகளை செய்ய தூண்டக்கூடிய கிரகம். தாயுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் மேன்மையை தரக்கூடிய கிரகம். தாய்க்கு அடிவயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான சில தொந்தரவு தொல்லைகள் இருந்தாலும் அது எல்லாமே குணமாகும்.
வீடு வாங்கிட்டாச்சுங்க, கட்டியாச்சுங்க, ஆனா வீடு பெயிண்ட் பண்ண முடியல, அந்த வீட்டுக்குள்ள கிரகப்பிரவேசம் பண்ணி போக முடியல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ அல்லது வீட்டின் வேலைகளை குறை வேலைகளை பூர்த்தி செய்து சந்தோஷமாக நம்ம ஐப்பசி கார்த்திகையில குடி போவோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலையும் ஏற்படுத்துறதுக்காக அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் பொன்னானதாகவும் உங்களுக்கு வந்து அமையும். அடுத்து உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 குடைவன் 3இல் இருந்தால் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னா கூட சில தடங்கல்கள் அப்பப்போ ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதையெல்லாம் மீறி நீங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபாடு பண்ணால் உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகமான பலன் விஷயங்களை வந்து செய்யும் அப்படின்றது. அடுத்து உங்கள் ராசிக்கு 6 குடைவன் குரு பகவான். 6ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது வந்து விபரீத ராஜயோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் லாபங்கள், திடீர் நன்மைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 6ஆம் அதிபதி 12இல் அமர்வது இந்த அற்புதமான காலம் வந்து உங்களுக்கு ஓராண்டு நீடிக்கும். 2025 மே மாதத்திலிருந்து 2026 மே மாதம் வரைக்குமே இந்த குரு 12இல் இருக்கிறார் என்று இந்த கடகராசிக்காரர் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இந்த குரு பகவான் வந்து அதிசாரமாகி அடுத்த மாதம் புரட்டாசி 22ஆம் தேதி உங்கள் ராசிக்கே வரப்போகிறார். அது வேறு விஷயம். பொதுவாகவே உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு வந்து எந்த ஒரு தீய பலன் தீய விஷயங்களையும் செய்வதற்கான சாத்திய கூறுகள் எப்போதுமே கிடையாது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். அந்த ராஜயோகம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ராஜயோகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மிகச்சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு. அடுத்து 7ஆம் இடத்தை புதன் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை புதன் பார்த்தால் இளம் வயது இளமையான பெண் மனைவியாக கிடைக்கும், அல்லது இளம் வயதில் உள்ள இளைஞர் கணவராக கிடைப்பார் அப்படிங்கிற வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். திருமண உறவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது நேரடி உறவுக்குள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அத்தை மகனையும் மாமனையும் திருமணம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் இந்த 1 மாத காலங்கள் இந்த கடகராசிக்கு கிடையாது. உறவை விட்டு தள்ளி அடுத்த உறவு அந்நிய உறவில் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். 8இல் சனி பகவான் பயணம் செய்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி வக்ரகதியில் இருந்தால் பெரிய தொல்லைகள் கிடையாது. இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சனி இருப்பது தேவையில்லாத வழக்குகள், தேவையில்லாத வன்புகள் வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு. அப்போ அடுத்தவருடைய விஷயங்கள் நம்ம தலையிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை விஷயங்களும் அடுத்தவர் தலையிடுவதை நாங்கள் அனுமதிக்க கூடாது. இப்படி இருந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை விஷயங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாகவும் மிக செமையாகவும் இந்த ஆவணி மாதம் அமையும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 9 குடைவன் 12இல் இருந்தால் குலதெய்வ வழிபாடு பிளஸ் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதற்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். இஷ்ட தெய்வங்களை இறை தரிசனத்திற்காக கொஞ்சம் நீங்கள் பணத்தை செலவு செய்து சென்று வந்தால் உங்கள் தகப்பனாருக்காக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னு. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 3இல் இருக்கிறார். சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் மேன்மை, நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. அதிலும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான லாப நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் தேதியே வரப்போகிறார். 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் உங்கள் சுய சிந்தனை, சொந்த தொழில் செய்து சொந்த காலிலே நீங்கள் முயற்சி செய்து முன்னேறுவீர்கள். அடுத்தடுத்து சம்பளத்திற்கு வேலைக்கு செய்வதை உங்கள் மனம் பெரும்பாலும் விரும்பவே விரும்பாது. நான் என்கிட்ட திறமை இல்லையா, நான் அடுத்தவனுக்கு உழைச்சி கொடுக்கணும், நானே சம்பாரிச்சு நானே வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது இப்போ வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியில தான் இருக்கும்போது அந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதம் 26ஆம் தேதி தான் உங்கள் ராசியை விட்டு புதன் வெளியேறுகிறார். 12ஆம் தேதி உங்கள் ராசியை விட்டு வெளியேறினாலே உங்களுக்கு மனம் ரொம்ப கிளியர் ஆகிவிடும். தாய்மாமன் உறவில் இருந்தக்கூடிய வருத்தங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமாக சுபமாக இந்த ஆவணி மாதத்தின் இறுதியில் நல்ல சுபமான நிகழ்ச்சிகள் மனையில் நடத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூஷம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத லாப நன்மைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் மிகச் சிறப்பாகவும் செமையாகவும் இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார். வாகனங்களில் பயணம் செய்யும் போது கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும். நம்முடைய விஷயத்தில் அடுத்தவங்கள் தலையிடுவதையும் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதும் எந்த ஒரு தொல்லை விஷயங்களும் செய்யாது. ஆயிலியம் புதனுடைய நட்சத்திரம். புதன் விரையாதிபதியாக உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறார். புதன் ராசியில் இருக்கிறதால இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே இளமையாக தோன்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள தோண்டிகிட்டே இருக்கும். டை அடிக்கலாமா, நமக்கு புது ட்ரெஸ் சின்ன வயசுல போட்ட மாதிரியான ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வாலிபமாக நம்மளை மாற்றிக்கொள்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு தோன்றும். அதே மாதிரி செய்து கொண்டாலும் நீங்கள் நன்மையாக அழகாகவும் தோற்றம் அளிப்பீர்கள். இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை செய்ய நீங்கள் ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில் சந்திரனை நினைத்து விரதம் இருந்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பானதா செமையானதாக இருக்கும். சூரியனை நினைத்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருப்பதும் உங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த அட்டம் சனியின் தொல்லைகளும் நீங்கி மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள்.